தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி பிறகு வலுவான தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இந்த தாழ்வு பகுதி முதற்கட்டமாக உருவாகி பின்னர் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இதன் காரணமாக நவம்பர் 23ஆம் தேதி முதலே பரவலாக தமிழ்நாட்டில் கனமழையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் நவம்பர் இறுதியில் மிக கடுமையான மழை பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு சிறிது நேரம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், மீண்டும் பரவலாக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மாத இறுதியில் அதி கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். குறிப்பாக அடுத்த சுற்று மழையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தான் புயல் சின்னங்கள், அதி கனமழை, ரெட் அலர்ட் போன்ற எச்சரிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதி கனமழையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேல் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது.
திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொத்தவாச்சேரி, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், மயிலாடுதுறை மாவட்டம் கொடியங்கரை, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் ஏஆர்ஜி, கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ், திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, நீலகிரி மாவட்டம் கெத்தி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிரானம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், கடலூர் மாவட்டம் புவனகிரி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, திருவாரூர் மாவட்டம் பழங்கைமான், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, தென்காசி மாவட்டம் கடனா அணை, தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, கரூர் மாவட்டம் மாயனூர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜமகுட்டப்பட்டி, கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் ஆயன்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், தஞ்சாவூர் மாவட்டம் அஜிராம்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுச்சேரி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஏஆர்ஜி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம் ஏஆர்ஜி, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1, தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, கடலூர் மாவட்டம் தெளுதூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் அடையாமடை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சென்னை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், கடலூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் மேற்கூடலூர், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கடலூர் மாவட்டம் பென்ருட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு பரவலாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் கன முதல் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் புயல் ஒன்று காத்திருக்கிறது. இந்த மாத இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.